இப்போ வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு தேசபக்தி உள்ள ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு அமரன் பார்த்துட்டு வந்தா ஒரு குரூப் எங்களை தப்பா காட்டிட்டாங்கன்னு போராட்டம் பண்றாங்க. இந்த படத்துல யாரையும் தப்பாலாம் காட்டல, டெரரிஸ்டா தான் காட்டியிருக்கிறாங்க. அவனை எப்படி ஹீரோவா காட்ட முடியும்? சமீபத்தில் திருமுருகன் காந்திங்கிற டேனியல் காந்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் மேஜர் முகுந்த் வரதராஜ் வந்து ஒரு போர் குற்றவாளி, ஒரு டெரரிஸ்ட்டு, அடிபட்டு நிராயுதபாணியாக கிடக்குறான், அவனை எப்படி இந்தியன் ஆர்மி ஷூட் பண்ணலாம், இது வந்து வார் கிரைம் அப்படிங்கிறாரு. இந்தியன் ஆர்மி வந்து ஒரு சாதாரண பொதுமக்களை தான் அப்படி ஷூட் பண்ணக்கூடாது. நாட்டையே சிதைக்க துடிக்கிற ஒரு பல லட்சம் மக்களை கொல்ல துடிக்கிற ஒரு டெரரிஸ்ட்டை நிராயுதபாணியாக இருந்தானே நிர்வாணமாக இருந்தானே அவனை ஷூட் பண்ணுறது தான் இந்தியன் ஆர்மியோட வேலை. அடுத்தது இந்த படம் காஷ்மீர் மக்களுக்கு எதிரானதான், தமிழ் தேசியவாதிக்கு எதிரானதான், ஈழத்துக்கு எதிரானதான். அண்ணன் சீமான் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா இவர் தமிழ் தேசியவாதி கருத்து உள்ளவர், தேசபக்தி உள்ள படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதான். என்ன ஒரு மைண்ட் செட் இந்த ஆளுக்கு. அடுத்தது இந்த படம் வந்து ஒரு சங்கி படம் அது அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு தேசபக்தி உள்ள ஒரு படம் எடுத்துட்டாலோ நாட்டுப்பற்று உள்ள ஒரு ஆளை பார்த்தா அவனுக்கு சங்கின்னு பெயிண்ட் அடிச்சு